எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்க மாட்டேங்க சுத்தினே உட்காந்தா எழுந்து முடியல எழுந்துதான் உட்காந்து முடியல 40 வயசு ஆனாலே. ஓய் சித்ரா, என்னடியே நீ தானே பண்டு எடுத்த இந்த வாட்டி? பட்டாசு பாக்ஸ் எல்லாம் இறக்கிட்டியா? இல்லக்கா இனிமேதான் சிவகாசிக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸ்வீட்லாம் என்னடி நீ தானே போட்டு? ஏக்கா எனக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் வேணும் பாத்துக்கோ. மைசூர் பாக்கு நொட்டு வாங்க 2 பாக்ஸ். 2 வேணுமா? கேட்ச்சு நீ தரனா நான் போட மாட்டேன் பாத்துக்கோ. இப்ப நான் ஒரு பண்டு போட்டுக்கிறேன். நீ எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்தானா அடுத்த வருஷம் 2 போடுவேன். அடியே பட்டாசுலாம் நல்லா டம்மு டம்முன்னு வெடிக்கிற மாதிரி பாத்துக்கோ. இந்த நமத்து போனதெல்லாம் குத்துன வைய நம்ம ஊருக்கு ஆட்சியில் தெரியல கீழ்ச்சிருவாளுங்க 2. சரி கிழிக்கிட்டோம். லதா ஒன்னோன்றதே உனக்கு வேலையா போச்சுடி. ஓய் அடியே லதா, நாடியே எங்க போற? சக்காலத்து கேட்க சொன்னா. சக்காலத்தியா? சந்தைக்கு போறோம் வந்து பேசுறேன் நானு. சந்தைக்கு போறேன். முனிசாமி போறோம் சொல்லுக்கா. அதுக்கு வயல அந்த மருந்து வச்சார்ல காலையில போன் பண்ணினே இருக்காரு. நீங்க வார்த்தை சொன்னா அவரு போயிட்டாரு அந்த பக்கம் போயிட்டாரு. ஒருத்தர் என்னன்னு தெரியலையே ஃபாரின்ல இருந்து வந்தாரு என் மாமன். இன்ன வரைக்கும் கண்டுக்கல. ஆளை காண 3 மாசமா. அத்தை கிட்ட போய் கேட்டா மெட்ராஸ்க்கு ஏதோ இதுக்கு அடுத்து ஏதோ ஃபாரின் மறுபடியும் போதா என்னன்னு தெரியல. அது எதோ எழுதி கொடுக்குதா போயிருக்குதான். போன் பண்ணா கட்டுறது கட் பண்றது, வீடியோ கால் பண்ணா கட் பண்றது. ஒருத்தி வாய கழுவிடிய காய் ஏதாவது. நான் போன மாசம் பாத்து அண்ணன் கிட்ட பேசுறேன். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது பேசும். அண்ணன் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், நான் உன்ன வெள்ளிமலையில பார்த்தேன், கம்மங்கரையில பார்த்தேன், எங்க போனாலும் நீ வந்துருவியா? சொன்னா நம்ப மாட்டல. உனக்கு ஒரு நாள் தெரியும். அப்ப தெரியும் பாரு. வராது இருக்கா இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதன் என்னடி காமாச்சி? ஐயோ என் மாமா என் பேரை சொல்லுதுடி. என்ன மாமா எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? 3 மாசமா ஆளை காணோம். அத்தைகிட்டே வந்து கேட்டேன் ஏதோ மெட்ராஸுக்கு போயிட்டு அப்படின்னாங்க. சரி என்ன அங்க நல்லா இருக்கே ஒழுங்கா சாப்பிடுற நேரத்துக்குன்னு போன் பண்ணலாம் பார்த்தா டூ கட் பண்ணி விடுறேன். வீடியோ கால் பண்ணாலும் டூ கட் பண்ணி விடுறேன். சரிடி கோவப்படாத. 3 மாசம் கழிச்சு வந்திருக்கேன். வேலை விஷயமா போயிருக்கோம். சும்மா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அது நீயும் பசங்களை வச்சுட்டு எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ? அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆமா நான் காலம் ஃபுல்லா தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். வந்து இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆளுங்க பாருங்க எல்லாம் எங்க ஆத்தா அப்பனை சொன்னோம். குடிக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து படாத பாடுபட்டு அந்த நாய் செத்து போச்சு. நீங்க நான் வந்து புள்ளைய வச்சு என்ன மாதிரி நான் மட்டும் கிடையாதுடி. இந்த ஊர் உலகத்துல புருஷன் இல்லாம எவ்வளவு பேர் தெரியுமா குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுதுங்க. இதுல இந்த மாமியார் காரிங்க இருக்காங்களே அவ்வளவு நல்லா வச்சு வாயிலே குத்தணும். வீட்டுல அம்மா கிட்ட பேசிட்டேன். அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். ஐயோ கல்யாணம் ரொம்ப வெக்கப்படுறானுங்க. ஏய் இரு சும்மாதான் சொன்னேன்.